Tanaka National tracks the status of its power services throughout the city with a 3x4 grid. Okay, in which each cell represents power service in one sector. அதாவது ஒரு 3x4 கிரிட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 3 row 4 column கிரிட்ல ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு செக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. When power is available everywhere, all grids values are 1. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிரிட்டும் வேல்யூ எல்லா கிரிட்டுமே 1 இருந்துச்சுன்னா பவர் எல்லா கிரிட்லையும் எல்லா செக்டார்லையும் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். A grid value indicates an outage somewhere in the sector. அதாவது எங்கேயாச்சும் அந்த 3x4 மேட்ரிக்ஸ் ஆர் 3x4 காலம் இதுல எங்கேயாச்சும் ஒரு வேல்யூ 0வா இருந்தா அங்க அந்த செக்டார்ல பவர் இல்லைன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, write a program in C that reads grid value at displaying message power is throughout the grid if all the grid values are 1. அதாவது அந்த 3x4 மேட்ரிக்ஸ்ல எல்லா வேல்யூமே 1ஆ இருந்துச்சுன்னா பவர் இஸ் த்ரூஅவுட் தி கிரிட்னு மெசேஜை பிரிண்ட் பண்ணு. இல்லாட்டி எந்தெந்த செக்டார்ல 0 இருக்கோ அந்த இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை சி ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிட்டேன், சொல்றேன். இது இப்போ நம்ம சி ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, studio.h எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டாண்டர்ட் bool.hனா இங்கே நான் பூலியன் வேரியபிள் யூஸ் பண்றோம், அதனால ஸ்டாண்டர்ட் boolean.h வந்து இம்போர்ட் பண்ணிடுறோம். அடுத்து மெயின் மெத்தட். இது நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, கிரிட் 3x4ன்னு சொல்லியிருக்காங்களா. இந்த 3ங்கிறது வந்து ரோ, 4ங்கிறது வந்து காலம். ஓகேவா? ஸோ ரோ வந்து 3ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன் இன்ட்ல. அடுத்து காலம்ங்கிறது 4ன்னு டிக்ளேர் பண்ணி இன்ஷியலைஸும் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே ப்ராப்ளம் இல்லையா? ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னா, ரோ காலம் இருக்கிறது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இதை வந்து யூஸ்வலா 3 row 4 காலம் இருக்கு. ஸோ இன்ட் கிரிட்ல ஒரு அரே நேம், சைஸ் வந்து ரோ சைஸ் வந்து 3, அடுத்து காலம் சைஸ் வந்து 4. ஒரு 3x4 அரேவை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து பூலியன் flag is equal to false ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 3x4 மேட்ரிக்ஸ்ல கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 0 மட்டும்தான் இல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 இருந்தால் எங்கேயுமே பவர் ஷார்ட்டேஜ் இல்லை, 0 இருந்தால் அங்கே பவர் ஷார்ட்டேஜ் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ட்ரு பண்ற வேல்யூ எல்லாமே தெரியும், ஒன்றும் 1 இருக்கும் இல்லாட்டி 0 இருக்கும். அதனால நம்ம யூசர் இன்புட் வாங்குறதுனால என்ன சொல்லிடுறோம்னா, என்டர் கிரிட் வேல்யூ 0 7. ஸோ 0 1 மட்டும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு 0, I ஈக்குவல் டு 0, I பெஸ்ட் ரோ கொடுத்துருக்கேன், ரோ சைஸ் வந்து 3. அதுக்கப்புறம் I ஈக்குவல் I less than 3ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல வரும் I ஈக்குவல் டு 0, 0 less than 3 செக் பண்ணுவோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள போகும். உள்ள வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், J ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து J ஈக்குவல் டு 0, J லெஸ் தென் காலமாறு பார்க்கும். காலமோட வேல்யூ வந்து 4, அதுவும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வந்துடும். யூசர் கிட்ட ஸ்கேனர் பெர்சன்டேஜ் டி அட்ரஸ் ஆஃப் கிரிட் ஆஃப் I,J அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டை அரேல இந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இங்க ஐயோட வேல்யூ வந்து 0, ஜேயோட வேல்யூவும் 0. ஸோ இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, இங்க நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து 0 0. ஓகேவா? 3 row ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்னன்னா 3x4 கால் மேட்ரிக்ஸா. அப்ப எப்படி இருக்கும்னா 3 row 4 காலம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரே ஆஃப் 0 0ல என்ன இருக்கும்னா, இப்போ நமக்கு யூசர் கிட்ட இருந்து இப்போ நம்ம 1ன்னு வாங்குறோம் வச்சுக்கோங்க.
1ன்னு வாங்குறோம்னா 0 0ல 1 ஸ்டோர் ஆயிடும். ஸோ அடுத்து ஜே வரும். ஜே வந்து என்ன ஆகும்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் அவுட்டர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஜே வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 லெஸ் தென் 4 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து ஐ வந்து 0, ஜே வந்து 1. ஸோ 0 1ல திரும்பி 1 வந்து ஸ்டோர் ஆயிடும். அடுத்து ஜே வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ 0 2ல திரும்பி நம்ம இப்போ 0ன்னு இங்கே இது பண்ணோம். ஓகேவா? அடுத்து ஜே 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஐ வந்து 0வே தான். ஜே வந்து 3. ஸோ 0 3ல 0 1 2 3. 3ல வந்து இப்போ நம்ம சும்மா 1 கொடுக்குறோம். யூசர் இன்புட் 1 கொடுக்குறோம் வச்சுக்கோ. 1 ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஜே வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 லெஸ் தென் 4 கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்ட கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல இன்னர் லூப் வந்து ஃபெயில் ஆகி வெளியே வந்துடும். இப்போ அவுட்டர் லூப் வந்து 0 இருக்கு. அவுட்டர் லூப் என்ன இன்க்ரிமெண்ட் ஆகும்? நமக்கு ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தனால அவுட்டர் லூப் வந்து 1ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்பி உள்ள வரும். ஜே வந்து இப்போ திரும்பி இன்ஸ்லைஸ் ஆகும். ஜே 0ன்னு. இப்போ கிரிட் ஆஃப் ஐட்டம் ஜே. இப்போ நம்ம ஐயோட வேல்யூ என்ன? 1, ஜேயோட வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ இப்போ 0th ரோ முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு போகும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து இப்போ 1 0ங்கிறது இந்த பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு யூசர் இன்புட் 0ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும் 1க்கு. கிரிட் ஆஃப் 1, 1. ஸோ இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அடுத்து ஜே இன்க்ரிமெண்ட் 2க்காகும். 2 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அடுத்து ஜே 3 ஆகும். ஸோ இந்த அட்ரஸில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? நம்ம சும்மா 1 கொடுக்குறோம். அடுத்து ஜே வந்து 4 ஆகும். இந்த இடத்துல இன்னர் லூப் வந்து ஃபெயில் ஆயிடும், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்து இங்கே வந்து ஐ வந்து என்ன ஆகும்னா 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 3 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வரும். ஜே திரும்பி 0க்கு இன்ஷியலைஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து கிரிட் வந்து இண்டெக்ஸ் ஐயோட வேல்யூ 2க்கு அப்டேட் ஆயிரும். ஜேயோட வேல்யூ 0. 2 0னா அடுத்த. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம சும்மா 1ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஜே வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 2ன்னு. சாரி 2 கொடுக்கக்கூடாது, 1 0 தானே இருக்கும். ஸோ 0ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஜே வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ 2 இருக்கும். இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே 1ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஜே வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 3ங்கிறப்போ மல்டிடைமென்ஷனல் அரேல இங்கே ஸ்டோர் ஆகும் யூசர் கொடுக்குற இன்புட். ஓகேங்களா? இப்போ ஜேக்கு வந்து 4க்கு ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபெயில். ஸோ இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அடுத்து ஐ வந்து என்ன ஆகும்னா 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 லெஸ் தென் 3 கண்டிஷன் ஃபால்ஸ். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான் கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது வந்து அரேல எப்படி மல்டிடைமென்ஷனல் அரே ஸ்டோர் ஆயிருக்கும்னா இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து 3x4 கிரிட். ஓகேங்களா? இது 0 1 2 0 4 காலம்ஸ். இப்படி தான் எலிமெண்ட் மல்டிடைமென்ஷனல் அரேல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ பேக் டு கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே எந்த 0 இருக்கோ அந்த இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 0வே இல்லைன்னா பவர்ஸ் த்ரூ அவுட் தி கிரிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நண்பர் வேற நமக்கு இடையில அக்செப்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆடியோ தான் இருக்கும், வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ல சொன்ன மாதிரி எங்கெங்க 0 இருக்கோ அந்த இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் சேம் ஐஎஸ் இங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் நடக்கும். இங்கே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு பதிலாக செக் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? I ஈக்குவல் டு 0 இருக்கும். 0 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். G 0 இருக்கும். 0 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். என்னன்னா கிரிட் ஆஃப் I 0 J would 0 equal to 0. ஸோ 0 ரோ 0th காலம்ல அரேல எப்பவுமே 0ல வேற இன்டெக்ஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து 0th ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. அதே மாதிரி இது வந்து 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகேங்களா? ஸோ 0 0 அப்படின்னா 0 ரோ 0 காலம் எலிமெண்ட் வந்து இது 1 1 ஈக்குவல் டு 0வா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் வந்து அடுத்த இட்ரேஷனுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ J வந்து 1 ஆகும். ஸோ கிரிட் ஆஃப் 0 1 0 1னா எதுங்க? ஸோ 0 1னா 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து 0th ரோ, இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இங்கேயும் 1 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. J வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கிரிட் ஆஃப் 0 2 0th ரோ செகண்ட் காலம் 0 1 2 இது செகண்ட் காலம். இங்கே வந்து எலிமெண்ட் வந்து 0. ஸோ 0 ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்படி ட்ரூவா இருந்தா நான் முன்னால சொன்னல ஒரு பூலியன் ஃபிளாக் வேரியபிள் அது ஏற்கனவே ஃபால்ஸ்ன்னு செட் ஆயிருக்கு. அதை வந்து ட்ரூக்கு ரீஇனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டு என்னன்னா இப்போ இந்த இடத்துல 0 இருக்கு. ஸோ இங்கே பவர் ஷார்டேஜ் இருக்கு. இதை நம்ம இந்த இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ செட்டா ஷார்டேஜஸ்ன்னு கொடுத்து %d எதுக்குன்னா இது இந்த ரோ, அதுக்கப்புறம் %d இந்த காலம் ஈக்குவல் டு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அரேக்கு தெரியும் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் யூசர் பொறுத்த வரைக்கும் என்ன 3 × 4 1லேருந்து தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன ரோ 0th ரோ. அரே பொறுத்த வரைக்கும் 0th ரோ, ஆனால் யூசருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? ஸோ 0th ரோ +1 யூசருக்கு தானே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதனால 0 + 1 1 இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து இது வந்து எட்டாவது காலம் செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலம் யூசர் பொறுத்த வரைக்கும் இது தேர்ட் காலம் 2 + 1 3. ஸோ இங்கே எப்படி இந்த எலிமெண்ட் ஸ்டோர் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், வேல்யூ வந்து 0ன்னு ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து J வந்து என்ன ஆகும்னா 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 4 condition true. So 0th row third column. So 0 1 2 3 இந்த வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 1 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 1 not equal to 0. ஸோ இந்த ஐட்ரேஷன் ஸ்கிப் ஆயிடும். அடுத்து J வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 less than 4 கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த லூப்பை விட்டு வெளியே வந்து I வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகி J திரும்பி ரீஇனிஷியலைஸ் ஆகும் 0க்கு. ஸோ 0 less than 4 கண்டிஷன் ட்ரூ. இப்போ வந்து இந்த ரெட்டில் வந்து ரெட்டு வந்து 1 I வந்து 1க்கு அப்டேட் ஆயிடுச்சு. J வந்து 0. ஸோ 1 0 என்னங்கிறது? ஸோ 1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம் வந்து எலிமெண்ட் வந்து 0. ஸோ இங்கே பவர் ஷார்டேஜ் இருக்கு, வேல்யூ 0 தான். ஸோ 0 = 0னா இங்கே வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ 0 பிரிண்ட் ஆகும். அடுத்து J வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ print of 1 1 என்னன்னு செக் பண்ணுவோம். 1 1ங்கிறது 1 தான். ஸோ இந்த ஐட்ரேஷன் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ
J வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2லையும் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 1 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் போகாது. அடுத்து J வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 4 கண்டிஷன் ட்ரூ. இங்கேயும் 1 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த if கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ J வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 less than 4 கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். J லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அடுத்து I வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 less than 3 கண்டிஷன் ட்ரூ. J வந்து 0க்கு ரீஇனிஷியலைஸ் ஆயிடும். இங்கே வந்து கிரிட் வந்து ஐயோட வேல்யூ 2க்கு அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து J வந்து 0. ஸோ இது என்னன்னா செகண்ட் ரோ 0th காலம் 0 1 2 செகண்ட் ரோ 0th காலம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 1 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ J 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதாவது செகண்ட் ரோ 0 1 2 ஃபர்ஸ்ட் காலம் 0 1 இந்த வேல்யூ 0. ஸோ ஈக்குவல் டு 0. இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரிண்ட் ஆகும்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம்ல பவர் ஷார்டேஜ் இருக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து J வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே 1 இல்லை 0 இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அடுத்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிரும். அடுத்து இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். I வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 கண்டிஷன் ஃபெயில். ஸோ இந்த I லூப்பும் முடிஞ்சு. I லூப்பை விட்டு வெளியே வந்து இப்போ இங்கே செக் பண்ணுவோம். ஃபிளாக் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஆனு. நம்ம இந்த 3x4 கிரிட்டில் ஏற்கனவே 0 இருக்கிறதுனால ஃபிளாகை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ட்ரூ பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சப்போஸ் எல்லா வேல்யூமே 1 இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்லேயே இருக்கும். நமக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும். வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் கிரிட் வேல்யூஸ் 0 1 1. ஸோ நம்ம இந்த கிரிட் ஆர்டரில் கொடுப்போம் 1 1 0 1 0 1 1 1 1 0 1 1. இப்போ நமக்கு எந்தெந்த ரோல எந்தெந்த காலத்துல 0 இருக்குன்னு ஷார்டேஜஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ செக்டர் த டேப் ஷார்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ யூசர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோட தேர்ட் காலம் என்ன? 1 2 3 0. ஸோ இங்கே 0 இருக்குன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிச்சு. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இதுதான் செகண்ட் ரோ, இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இங்கே ஒரு 0 இருக்கு, 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலம், இதுதான் தேர்டு காலம் யூசர் பொறுத்த வரைக்கும். இங்கே செகண்ட் காலம்ங்கிறது இங்கே 0. ஸோ இங்கே 0. டோட்டலாக இந்த 3 கிரிட்ல 3 இடத்துல பவர் ஷார்டேஜஸ் இருக்கு. அந்த 3 பவர் ஷார்டேஜஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் இப்போ இன்னொரு சினரியோ இருக்குல்ல, பவர் ஷார்டேஜ் எங்கேயுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லா வேல்யூவும் 1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூவுமே 1 கொடுத்து பார்ப்போம். ஸோ பவர் இஸ் த்ரூ அவுட் தி கிரிட். எல்லா இடத்துலையும் பவர் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.